தேசிய கல்விக் கொள்கை மற்றும் மும்மொழிக் கொள்கையை நிராகரித்ததற்காக தமிழ்நாட்டை மத்திய அரசு அச்சுறுத்தி வருவதாக முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். இதுகுறித்து முதல்வர் ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழகத்திற்கு எதிரான மத்திய பிஜேபி அரசின் போக்கு தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும், தேசிய கல்விக் கொள்கை மற்றும் மும்மொழிக் கொள்கையை நிராகரித்ததற்காக மத்திய அரசு வெளிப்படையாக மிரட்டல் விடுப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழக மாணவர்களுக்கான 2152 கோடி ரூபாயை பறித்து இப்போது பிற மாநிலங்களுக்கு வழங்கியுள்ளனர். இது உரிமைக்காக போராடும் தமிழக மாணவர்களுக்கு மத்திய அரசு வழங்கும் தண்டனை என முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்திய வரலாற்றில் எந்த மத்திய அரசும் அரசியல் பழிவாங்கலுக்காக கல்வி வாய்ப்பை நெறிக்கும் அளவுக்கு கொடூரமாக இருந்தது கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் மீது வெறுப்பை காட்டும் முகமாக பிஜேபி தன்னை மீண்டும் நிரூபணம் செய்துள்ளது என்றும் முதல்வர் ஸ்டாலின் சாடியுள்ளார்.